வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிச்ச மார்ஷ்மெல்லோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வீட்லேயே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமையே இது ரொம்ப அருமையாக வரும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் எடுத்துக்கிறேன். இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்கங்கே கட்டி இல்லாமல் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிருங்க. இதில் லெமன் ஜூஸ் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். நல்லா ஒரு சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லா கரைச்சிக்கோங்க. தண்ணியில் இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக ஜெல்லி மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வரும். அந்த மாதிரி இருக்கணும். இது மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஜெலட்டின் மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பிசு பிசுன்னு வரும், இருந்தாலும் ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் சிரப்போட சூட்டுலேயே இது நல்லா மிக்ஸ் ஆகிடும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடியாக இருக்குது. அடுத்து இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா பீட் பண்ண போகிறோம். விஸ்க் வச்சும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு டூல் இருந்துச்சுன்னா அதை வச்சும் பண்ணலாம். ஆனால் பீட்டர் வச்சு பண்ணுறது தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஈஸியாக இருந்தாலும் கொஞ்சம் திக்காக இது நல்லா சுத்தாது. அப்போ ரொம்ப நேரம் ஆகும் நம்மளுக்கு பீட் பண்ணுறதுக்கு. பீட்டர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இது பண்ணிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும் இதை பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒயிட்டாக மாறி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அதோட நான் கலர் சேர்த்துக்கிறேன். இதில் ஃப்ளேவரும் இருக்குது. நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இது ரிப்பன் மாதிரி வரும். அப்படி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்து நம்ம செட்டிங் ட்ரே ரெடி பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக ஐசிங் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பவுடர் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஐசிங் சுகர் ரொம்ப ஃபைனாக இருக்கும், அதனால் நான் அது சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் மார்ஷ்மெல்லோஸ் அடியில் ஒட்டாமல் வரும். இது மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் எப்படி ரிப்பன் மாதிரி வருதுன்ட்டு. நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவரோட வெனிலா எசன்ஸும் சேர்த்துருந்தனால நல்ல ஒரு பபிள் கம் ஃப்ளேவரில் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சது. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் க்ளீனாக ஊற்றிக்கோங்க. இது மேலேயும் நம்ம ஐசிங் சுகர் இல்லாட்டி பவுடர் சுகர் டஸ்ட் பண்ணிடலாம். இப்போது இது ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 6 to 8 hours வச்சிடலாம். அப்போ சூப்பராக இது செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 hours அப்புறமா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதோட சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணிடுங்க. ஏன்னா சைடில் நம்ம க்ரீஸ்லாம் பண்ணல, ஸோ அதனால் சைடில் கொஞ்சம் ஒட்டியிருக்கோம். அது இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நைஃப்லேயும் கொஞ்சம் ஐசிங் சுகர் டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க.
இப்போ அழகாக சாஃப்டாக இது வந்திருக்கு. இது மேலேயும் நான் கொஞ்சம் பவுடர் சுகர் இல்லாட்டி ஐசிங் சுகர் கோட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணியிருக்கனால நடுவுலலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அதுலேயும் இந்த பவுடர் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மார்ஷ்மெல்லோஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வீட்லேயே ரொம்ப சுலபமாக நம்ம பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.